கீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். 8/2/2017 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 26ஆம் தேதி. ஸ்ரீ வராஹ துவாதசி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி தங்கப் பல்லக்கில் நாட்கதிரறுப்பு விழா. குன்றக்குடி, திருப்புடை மருதூர் இத்தலங்களில் சிவபெருமான் ரதோத்சவம். பிரதோஷம். சகல சிவாலயங்களிலும் நந்தீஸ்வரர் வழிபட நன்று. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை.
வாழ்வுக்கு தேவையான பல நல்ல செய்திகளை திருமந்திரம் நமக்கு சொல்லுகிறது. 10ஆம் திருமுறையாக இதை வைத்திருக்கிறார்கள். நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார். நம் பிரான்னார். இவர் நம்மாளியா? இவர் யாரை? திருமூலர் சொன்னார். ஏன்னா 3000 பாடல்களில் பல அருமையான சிந்தனைகளை நமக்கு சொல்லி இருக்கின்றார். 5வது தந்திரத்திலே 9வது தலைப்பு சன்மார்க்கம். இதில் 10 பாடல்கள் உள்ளன. 1477வது அருமையான திருமந்திர பாடல். சாற்றும் சன்மார்க்க மாந்தர் சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பு அறிந்தார்களே. சாற்றும் சன்மார்க்க மாந்தர் சிவதத்துவ தோற்றங்கள். சன்மார்க்கம் என்ற திருமூலருடைய இந்த வார்த்தையைத்தான் பின்னால் வந்த அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான், நமக்கு அண்மையிலே பிறந்தவர், ஒரு 130 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர்தான் 1823 இருந்து நமக்கு வழிகாட்டிய பெருமகனார். பல அருமையான செய்திகளையெல்லாம் நமக்கு இருந்து வழிகாட்டி சென்றார். அவர் எடுத்துக்கொண்டார், திருமூலரிலிருந்து எடுத்துக்கொண்டதான் சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கம் யார், என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று அமைத்து காட்டினார்கள் வடலூரிலே. அதை முதலாக நமக்கு எடுத்து சொன்னவர் திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதைத்தான் சொல்கிறார், சாற்றும் சன்மார்க்க மாந்தர். சிவ தத்துவத்தை சொன்னார். சீற்றம் ஒழித்து. சன்மார்க்கிகளெல்லாம் எப்படின்னா கோபப்பட மாட்டார்கள். கோபம் என்பது ரொம்ப கொடியது. சில பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாங்க. அதாவது காரணமே இல்லாமல் சில பேர் கோபப்படுகிறார்கள். சில பேருக்கு ஏன் கோபம் வருதுன்னா, நான் கோபப்படணும் ஆனால் எந்த காரணமும் இல்லையேன்னு கோபப்படுறான். ஏனென்றால் கோபப்பட்டால் தான் அவன் பெரிய ஒரு அந்தஸ்து வந்ததாக நினைக்கிறான். உண்மை அது அல்ல. கோபம் என்பது மனிதனுடைய பலம் அல்ல, பலகீனம். பலர் அதை பலமாக நினைக்கிறார்கள். சிலர் சொல்லுவான், இப்படி கோபப்பட்டால் தான் சார் இந்த ஆஃபீஸில் எல்லாரையும் வேலை வாங்க முடியும். ஆனால் வேலை செய்கின்றவரெல்லாம் பயப்படுவதைப் போல நடிப்பார்கள். எனவே சீற்றம் என்பது பலகீனமானது. அதை தவிர்க்க வேண்டும். சீற்றத்தை தவிர்க்க வேண்டும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். திருவள்ளுவர் சொல்றார். அது சேர்ந்தாரை கொல்லிங்கிறார். சீற்றத்தை, சினத்தை. சன்மார்க்கியாக இருப்பவர்கள் கோபப்படவே மாட்டார்கள். வள்ளற் பெருமான் அப்படித்தான் வாழ்ந்தார். வள்ளற் பெருமானுடைய வாழ்க்கை 50 ஆண்டு காலம் 3 மாதங்கள் 26 நாட்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் வாழ்க்கையில் கோபம் என்பதே கிடையாது. கல்யாண வீட்டில் கூப்பிட்றாங்க, அவரை ஒரு அன்பர் கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. இவரை பார்த்தால் இவர் ஒரு சிவனடியாராக, காலிலே செருப்பு கிடையாது, ஒரு வெள்ளை வேட்டி போர்த்தி கொண்டு வருகின்றார். ஆனால் இன்றும் அன்றும் என்றும் கல்யாண வீடு பணக்காரர்களுடைய ஆதிக்கத்தை சார்ந்ததாகவே இருந்தது. ஏழை உள்ள நுழைய முடியாது கல்யாண வீட்டில். யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரியாதை, ஏழைகளுக்கு மரியாதை கிடையாது. வள்ளற் பெருமானை அழைத்து விட்டு அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடவே இல்லை. வாசலே நிற்கிறார், திரும்பி போய்விட்டார். அப்போ நமக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் வாங்க வாங்கன்னு வருந்தி விருந்து கழைத்து விட்டு வாருங்கள் என்று உள்ளே கூப்பிடாவிட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். ஐயாவுக்கு கோபம் வரவே இல்லை. ஒரு பாடல் அழகாக பாடினார். அவர் அழைக்காத காரணம் நான் தான். பாடில்லை, கையில் பணமில்லை, சோடில்லை, மேல் வெள்ளை சொக்கா இல்லை, வீடில்லை, வேர்ந்த வீராப்பும் இல்லை. என்கிட்ட காலில் போடுறதுக்கு சோடுன்னா செருப்பு இல்லை, நல்ல ஒரு உயர்தரமான ஆடை இல்லை, வீடு இல்லை, வீராப்பு இல்லை. மனமே நீ ஏன் இந்த கல்யாண வீட்டுக்கு போனாய் என்று தன்னுடைய மனத்திலும் தானே சொல்லுகிறார். வேற யார்ட்டையும் சொல்லி கோபப்படலை. இப்படி சீற்றமற்றவர்கள் தான் சன்மார்க்கிகள். அதைவிட மிக முக்கியமான ஒரு சொல் திருமந்திரத்திலே உள்ளதை வள்ளற் பெருமான் எடுத்துக்கொண்டார். சாகாதவனே சன்மார்க்கி. யாரெல்லாம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் கிடையாது. இது வள்ளற் பெருமான் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார். சன்மார்க்கிகளுக்கு மரணம் கிடையாது. நினைந்து
உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் மம்மின் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. திருவருட்பா. இதில் வள்ளலார் சொன்னார், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். நமக்கெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு மரணம் என்பது. ஆனால் அந்த மரணத்தையே வெல்வதுதான் சன்மார்க்கம். இதைத்தான் வள்ளற் பெருமான் வாழ்ந்து காட்டினார். உலக வரலாற்றிலேயே எந்த அருளாளரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் செய்து காட்டினார். ஒரு அறையில் புகுந்து தன்னை தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். இறைவனோடு உடலோடு கலந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். உடலோடு இறைவனோடு கலந்து விட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் திறந்து பார்க்கிறார். அந்த அறையில் எதுவுமே இல்லை. இறைவனோடு கலந்து விட்டார். இது மானுட வரலாற்றிலே ஒரு மகா அற்புதமாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கு சொன்னார், கூற்றத்தை வென்றார். அதாவது மரணத்தை வெல்பவர்கள் சன்மார்க்கிகள். அப்படிப்பட்ட சன்மார்க்கிகள் மரணத்தை வெல்வார்கள் என்பதற்கு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் சான்றாக வாழ்கிறார். இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்திலே அன்றே சொன்னார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நீளாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகழதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூய. பறை என்பதனுடைய உண்மையான பொருளை ஆண்டாள் தெரிவிக்கக்கூடிய பாசுரம் 29ஆம் பாசுரம். இதுவரைக்கும் பறை பறை என்பது ஒரு ஒலி எழுப்பக்கூடிய கருவியோ இசைக்கருவியோ என்று எண்ணி இருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அந்த பறை என்பதனுடைய உண்மையான பொருளை தெரிவிக்கின்றாள். கண்ணபெருமானுக்கே அதன் பொருள் விளங்கவில்லையாம். என்னிடம் பெரிய பறைகள் எல்லாம் இருக்கின்றன, அதை தருகிறேன் என்கின்றானாம். உனக்கு ஞானமே இல்லை, அறிவே கிடையாது என்று சொல்லக்கூடிய பாசுரம் இந்த 29ஆம் பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நங்காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். என்னதான் அருகிலேயே இருந்தாலும் கூட காம குரோதங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று ஆண்டாள் நாச்சியார் பயங்கொள்கின்றாள். ஜெயன் விஜயன் என்கின்ற துவாரபாலகர்கள் உண்டு. ஏதோ முனிவர்கள் வந்து வழி கேட்கின்ற பொழுது இப்பொழுது பெருமானை பார்க்க முடியாது என்ற சொன்ன காரணத்தினால் பல அசுர பிறவிகள் எடுத்து மீண்டும் பெருமானிடம் சேர்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி ஒருவேளை அவர்களுக்கு ஆணவம் உண்டாகிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய நிலையும் உண்டு. அந்த நிலையில் காமக்ரோதங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டாள் நாச்சியார் யாசிக்கின்றாள். எதற்காக நாங்கள் போற்றி வந்திருக்கின்றோம்? காலை பொழுது அல்ல, சிறு காலை பொழுதல்ல, இன்னும் சிற்றஞ்சிறு காலை பொழுது இது. இந்த நேரத்தில் உன்னை யாசித்து வந்திருக்கின்றோம். இந்த பறை பறை என்பது வெறும் வாத்திய கருவி அல்ல, இசைக்கருவி அல்ல, உன்னைத்தான் யாசித்து வந்தோம் என்றனர். கண்ணன் கேட்டானாம், என்னையே யாசித்து ஏன் வந்தீர்கள், என்ன காரணம் இருக்கின்றது என்று. நீ அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் தனி ஆட்சி செய்து கொண்டிருந்தாயே, அந்த ஆட்சியை விட்டுவிட்டு ஏன் இந்த ஆயர்பாடியில் இந்த பசுக்கள் மேய்க்கின்ற இந்த குலத்தில் வந்து ஏன் சேர்ந்தாய்? எங்களுடைய கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே வந்து சேர்ந்திருக்கின்றாய்.
அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய தொண்டை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துவிட்டால் நீ அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு, இந்த ஆயர்பாடிக்கு இறங்கி வந்ததனுடைய அவசியமே இல்லாமல் போய்விடுமே. அதனால் நீ எங்களுடைய கைங்கரியத்தை எல்லாம், எங்களுடைய தொண்டுகளை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்றார்கள். இந்த ஜீவாத்மாக்கும் அந்த பரமாத்மாவிற்கும் விட்டு ஒழிக்க முடியாத ஒரு உறவு உண்டு. அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இந்த பூமியிலே எங்கெல்லாம் எம்பெருமான் அவதரிக்கின்றானோ அங்கெல்லாம் நித்திய சூரிகளும் உடனே அவதரிக்கின்றார்கள். அப்படி ஆண்டாள் நாச்சியார் கேட்கின்றாள், உன்னுடைய அவதாரம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, உன்னுடைய கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் நாங்களும் இருக்க வேண்டும். இந்த ஆயர்பாடியிலே, இந்த இடத்திலே ஏதோ கைங்கரியத்தை கொடுத்து விட்டோம், முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளாதே. எற்றைக்கும் 7 பிறவிக்கும், இன்னும் எத்தனை அவதாரங்கள் நீ எடுத்தாலும் அந்தந்த அவதாரத்தில் நித்திய சூரிகளைப் போலவும் பிராட்டிமார்களைப் போலவும் நாங்களும் உன்னுடனேயே இருந்து உனக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்படி கைங்கரியம் செய்கின்ற பொழுது ஆணவம் ஏற்படக்கூடாது. ஆணவம் ஏற்பட்டு விட்டால் அந்த கைங்கரியத்திற்கு விரோதம் வந்துவிடும். சேஷத்துவம், பாரதந்திரியம். சேஷத்துவம் என்றால் அடிமைத்தன்மை, கைங்கரியம். பாரதந்திரியம் என்றால் நீ இட்ட வழக்காக, உன்னுடைய முகமலர்ச்சிக்காகத்தான் நாங்கள் தொண்டு செய்கின்றோமே தவிர எங்களுடைய ஆனந்தத்திற்காக நாங்கள் செய்யவில்லை என்கின்ற அந்த காமத்தையும் நீதான் தர வேண்டும். காமம் என்பது கிருஷ்ண காமமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பிரார்த்தனையை பிரார்த்திக்கின்றாள். இந்த பாசுரத்திலே ஒரு தோல் கன்றுக்கு எப்படி பசுவானது இறங்கி பாலை பொழிகின்றதோ அதை போல பெருமான் திருப்பாவை என்கின்ற தோலை நாம் போர்த்தி கொண்டு சென்றாலும் கூட பெருமான் நமக்கு நிச்சயம் அருள் தருவார்.